السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் கண்ணியமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் 9வது நாள் அரஃபாவுடைய நாள் நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் பிறை 9 அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. இந்த அரஃபாவுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே நோன்பு நோட்பது 2 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று அதிகமாக தக்பீர் சொல்லுவோம், தஸ்பீஹ் செய்வோம், திக்ருகளில் ஈடுபடுவோம், துஆக்களில் ஈடுபடுவோம். ஏனென்றால் இந்த அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லட்ச மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான். அந்த நரக விடுதலை அளிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு பல சிறப்புகள் இந்த அரஃபாவுடைய நாளுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தன் அடியார்கள் இந்த அரஃபாவுடைய நாளில் பாவம் செய்வதை விட்டும் தவிர்ந்திருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த அரஃபாவுடைய நாள் மன்னிக்கக்கூடிய நாள், ஏராளமானோர்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ்வினுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும், அவன் உவக்கும் அளவுக்கும், அவனது அரியணையின் எடையளவுக்கும், அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.